வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்திங்கன்னா அந்த வட்டார மொழி அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசப்படும். பொள்ளாச்சி பக்கம் ஒரு மாதிரி பேசுவாங்க, கோயம்புத்தூர் பக்கம் ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, ஈரோடு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. ஒவ்வொரு பக்கமும் பார்த்திங்கன்னா தனித்துவமான அந்த வட்டார வழக்கு இருக்கும். இதில் ரொம்ப ஹைலைட் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஸ்லாங். இந்த பேச்சு கேட்க கேட்க இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த வட்டார மொழி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நெல்லை சிவா அவர்கள் நகைச்சுவை நடிகராக 1985 ஆண் பாவம் அப்படிங்கிற திரைப்படத்தில் முதல்ல நடித்தார். இவருடைய இறுதி காலம் வரை திரைத்துறையிலேயே இவரது பயணம். சின்ன சின்ன ரோல் நடிச்சிருந்தாலும் கூட ரொம்ப அருமையான நடிப்பு. இவருடைய அந்த ஆக்ஷனெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். சிவாஜி கணேசன் அவர்களுடைய தீவிர ரசிகராக இருந்தவர். திரைப்படத்துறையில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னைக்கு வந்தவர். மன்சூர் அலிகான், போண்டா மணி இவங்க எல்லாமே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நெல்லை சிவா அவர்களுக்கு. வெற்றி கொடிக்கட்டு, சாமி, அன்பே சிவம், திருப்பாச்சி, கிரீடம் அப்படின்னு இவருடைய திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன காமெடி ரோலில் தான் வந்திருப்பார். எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். காவல்துறை அதிகாரியாக, டீ கடையில் ஒரு மாஸ்டரா அந்த மாதிரியெல்லாம் வருவார். என்னாசை மச்சான், சீவலப்பெரிப்பாண்டி, ராவணன், காந்தி பிறந்த மண், மகாபிரபு, அருவாவேலு, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, டாடா பிர்லா, சுயம்வரம், உன்னருகே நான் இருந்தால், வெற்றி கொடிகட்டு, ரன், அன்பே சிவம், சாமி, வின்னர் அப்படின்னு நிறைய திரைப்படங்கள் இவரோடது. இவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கு பிற்பாடு தான் இந்த படத்துலலாம் இவர் இருக்காரா அப்படின்னு தொலைவி பார்க்குற அளவுக்கு இவருடைய நடிப்பு திறமை இருக்கும். இவராக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு ஒரு டவுட்டு கூட வரும். அந்தளவுக்கு நிறைய திரைப்படங்களில் நிறைய ரோல்ஸ் நடிச்சிருப்பார். பின்னால் எல்லா திரைப்படங்களுமே ரொம்ப பிரபலமாக மக்களிடம் போய் சேர்ந்தது. பாபநாசம், சகலகலா வல்லவன், சகுனி இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சிவநாதன் சண்முகவேலன் ராமமூர்த்தி. 1952 ஜனவரி 16 திருநெல்வேலி ராமநாதபுரத்தில் பனங்குடி அப்படிங்கிற இடம், அங்கே வேப்பிலாங்குளம் அப்படிங்கிற வில்லேஜில் பிறந்தவர் நெல்லை சிவா அவர்கள். 1985 2021 வரைக்குமான இவருடைய திரைத்துறை பயணத்தில் 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள். எல்லாமே ரொம்ப அருமையான கேரக்டர்ஸ் இவரோடது. மனதில் பதியக்கூடிய ஒரு கேரக்டர்ஸாகவே நடிச்சிருப்பார். அதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் பார்த்திங்கன்னா வடிவேல் அவர்களோடு இணைந்து இவர் நடித்த திரைப்படத்தில் கிணத்த காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி சீன் வரும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த காமெடியை ரொம்பவே ரசித்து பார்ப்பாங்க. இவருடைய நடிப்புக்காகவே பார்ப்பாங்க. அதில் வடிவேல் அவர்களை விட நெல்லை சிவா அவர்கள் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த தினக்கு அவர் நம்ம கூட இல்லைன்னா கூட அவரோட திரைப்படங்களில் வர நகைச்சுவையெல்லாம் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் பார்க்கும்போது நண்பர்கள் அருமையாக இருக்குது. நம்ம நினைவில் இன்றைக்கும் வந்து போகிற ஒரு நபராக நெல்லை சிவா அவர்கள் இருக்காங்க. படப்பிடிப்பு தலங்களில் ரொம்ப உற்சாகமாக ரொம்ப சுறுசுறுப்போட ஒளிப்பதிவுகளில் கலந்துக்கிட்டு தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியவர். தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி அதை ரொம்ப நாள் காப்பாற்றியும் வச்சுட்டு போயிருக்காரு நெல்லை சிவா அவர்கள். அவரோட இடத்த நிரப்புறதுக்கு இன்றைக்கு வரைக்குமே அந்த ஸ்லாங்கை அந்த மாதிரி திருநெல்வேலி வட்டார மொழியை பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த வகையில் நகைச்சுவை நடிகர் நெல்லை சிவா அவர்களுடைய பிறந்த தினமான இன்னைக்கு அவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே.